அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் நிம்மதியான வாழ்க்கை எனக்கு வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு ஆணோ, பெண்ணோ மனசில் தோணுச்சுன்னா, அவங்க என்ன செய்யணும்னா, கல்யாணத்துக்கு முன்னதாகவே நம்ம வந்து மன நிம்மதியோடு வாழணும். கல்யாணத்துக்கு முன்னதாகவே நம்ம மன நிம்மதியோடு வாழ்ந்தா தான், கல்யாணத்துக்கு அப்புறமும் மன நிம்மதியோடு நம்ம வாழ முடியும். கல்யாணத்துக்கு முன்னதாக நம்ம எப்படி மன நிம்மதியோடு வாழ முடியும் அப்படின்னா, நாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, குர்ஆன் உள்ள விஷயங்களை வந்து நம்ம எடுத்து வாழ்க்கையில் பயன்படுத்தி அதனுடைய பலனை நம்ம வந்து உணரணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, குர்ஆனில் சொல்லப்பட்ட மற்றவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கோங்க, மற்றவங்க செஞ்ச அறியாமையில செய்யக்கூடிய விஷயங்களை சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கோங்க, மற்றவங்க நமக்கு தீங்கு செஞ்சால் அதை மன்னியுங்க, ஏதோ ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீதி செலுத்துங்க. அதுமாரி நமக்கு குர்ஆன் சொல்லி தரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எல்லாத்தையும் படித்து வாழ்க்கையில் பயன்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம வந்து எப்படின்னா, நம்ம ஒரு நல்ல சிறந்த மனிதராக அல்லாஹ்வுடைய பார்வையில் இருப்போம். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இருக்கும்போது நமக்கு ஆண்டவனாக பார்த்து, நீ எப்படியெல்லாம் இதெல்லாம் எடுத்து படித்து பின்பற்றி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வச்சுருந்தீங்களோ அதே போல் உங்களுக்கு ஒரு மனைவி வந்து அமைவா. அதுமாரி உங்களுக்கு மனைவி அதுமாரி நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்கன்னா, அதேமாரி சிறந்த கணவன் கிடைப்பாங்க. நம்ம எப்படியெல்லாம் மனைவி வரணும்னு நம்ம வந்து விருப்பப்படுறோமோ அதன்படி நாம் வாழ்ந்தால் தான் அதன்படி மனைவி கிடைப்பாங்க. அதேமாதிரி தான் கணவனும் நமக்கு வந்து அமைவாங்க. எனக்கு ஒரு சிறந்த கணவன் வேணும், சிறந்த மனைவி வேணும் அப்படின்னா, குர்ஆன் உள்ள விஷயங்களை எடுத்து அதன்படி முயன்ற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. அதே மாதிரி உங்களுக்கு கணவனும் அமைவாங்க, மனைவியும் அமைவாங்க இன்ஷா அல்லாஹ். இதன் மூலம் என்ன ஆகும்னா, நீங்கள் அதன்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் அதன்படி அந்த குழந்தைகளையும் அது மாதிரி நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் இருப்பீங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுறீங்கன்னா, குர்ஆன் உள்ள விஷயங்களை ஒவ்வொரு விஷயங்களாக எடுத்து ஒவ்வொரு நாளாக எடுத்து அதை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் அதை வந்து வாழ்க்கையில் பயன்படுத்தி அதனுடைய பலனை வந்து நீங்கள் வந்து உணர்ந்து அதில் அதுமாரி சுயமாக நம்ம என்ன பாவம் பண்ணிகிட்ருக்கோம், அது எப்படி அதை குறைக்கலாம், அதுக்கு பதிலாக என்ன இஸ்லாத்தில் என்ன வழி சொல்லுது, அதை நம்ம எப்படி சீர்படுத்தலாம். 2 பேருமே ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக பார்வையை தாழ்த்திக்கணும். பார்வையை தாழ்த்தி விபச்சாரம் பண்ணாமையும் நம்ம பாதுகாத்துக்கணும். அதுமாரி குர்ஆன் விஷயங்களை வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டே வந்தோம்னா, ஆண்டவனாக பார்த்து ஒரு டைம் வரும், அந்த டைமில் வந்து அவனே 2 பேரும் ஒன்று போல் சேர்த்து வைப்பான். ஏன்னா கல்யாணம் வந்து தாமதம் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அதனால் வந்து நிறைய விஷயங்களை வந்து குர்ஆனில் பயிற்சி பெறுங்க. இது திருமணம் ஆனவங்களுக்கும் பொருந்தும், திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் திருமணம் ஆனவங்களுக்கும் பொருந்தும், திருமணம் ஆகாதவங்களுக்கும் பொருந்தும். அதனால் படித்து பின்பற்றுங்க, பயன்பெறுங்கள். அல்லாஹ்வுக்காக.